வணக்கம் நண்பர்களே. எத்தனையோ கட்சிகள் தேர்தல் அறிக்கையை யார் வேணாலும் வெளியிடலாம், எந்த கட்சி வேண்டாலும் வெளியிடலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட முற்போக்கான திட்டங்கள் போல எந்த கட்சியாலும் வெளியிட முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ, அதாவது மக்களிடம் செல், அவர்களுடன் பழகு, அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அவங்க தேவை என்ன என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் திட்டங்களை வகுத்திடு என்று சொல்லி அறிஞர் அண்ணா சொன்ன கூற்றை மெய்ப்பிக்கும்படி ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை மக்களின் கோரிக்கையை வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் தயாரித்து கொடுக்குறாங்க. அதனால தான் எந்த கட்சி எத்தனை பேர் தேர்தல் அறிக்கை விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் போல முற்போக்கான திட்டங்களை போல் வேறு எந்த கட்சியாலும் கொடுக்க முடியவில்லை என்று சொல்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, இப்போ ஒரு கட்சி இலவசங்களை கொடுத்தா, இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இலவசங்கள் கொடுத்தமாக்க போட்டி போட்டுக்கிட்டு நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். அதாவது போன முறை நம்ம மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம், உடனே நானும் கொடுக்குறேன் என்று சொல்லி அவரும் அறிவிக்கிறாரு. ஆனால் நம்ம கொடுக்கும்போது அது சாத்தியமில்லை, நம்ம அறிவிக்கும் போது அது சாத்தியமில்லைன்னாரு. இப்போ அவர் 2000 ரூபாயை அறிவிச்சார். அப்படி அவங்க செய்கிறாங்களே அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய கட்சி அல்ல. மற்ற எந்த கட்சிகளோடும் போட்டி போடாது. மக்கள் தேவை என்னன்னு அறிந்து அவங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை கொடுத்தால் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சி பெறும் என்று போய் மக்கள் கள ஆய்வு செய்து திட்டங்களை வகுக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தோமாக்க, இப்போ இல்லத்தரசி திட்டம்னு ஒன்று, இல்லத்தரசிகள்லாம் மகிழ்ச்சியுறும் அளவுக்கு அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டம் என்னன்னாக்க, இப்போ எடப்பாடி கூட அறிவிச்சிருக்காரு இலவசமாக ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. அப்போ கூட பெண்கள்லாம் மகிழ்ச்சி அடையலை. ஏன்னா இப்போ எல்லாத்து வீடுகள்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதனால அவங்க பெருசாக அதை வரவேற்கல. ஆனால் நம்ம கொடுத்த திட்டத்தை யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு, சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அதாவது 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம், உங்கள் வீட்டுக்கு தேவையான இல்லத்துக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸு, கிரைண்டரு, மைக்ரோவேவன் எது வேணாலும் வாங்கிக்கிங்க, உங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் வாங்கிக்கிங்க. நாங்கள் இதை பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமியும் ஐயோ நமக்கு இப்படி ஒரு சிந்தனை தோணலையே அப்படின்னு அவங்களாம் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. நான் அவங்க திட்டத்தெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் இந்த தமிழ் பெண்கள் திட்டம், புதுமை பெண்கள் திட்டம் மற்றும் இந்த முதியோர் பென்ஷன், இது எல்லாம் அப்படியே 1000 ரூபான்றது 2000 ரூபாயா டபுள் ஆக்கி கொடுத்துருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, அந்த தமிழ் புதல்வன் திட்டம் அதுவும் 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுக்குறாங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போகல. நம்ம ஏன் மற்ற தேர்தல் அறிக்கையை விட இது முற்போக்கான திட்டம்னு சொல்றோம்னாக்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி தாலிக்கு தங்கம்னாரு, அதையே தாவேகா கட்சிக்காரங்க 1 பவுன் கொடுக்குறோம் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார், அண்ணன் சீர் என்று சொல்லி. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களை கல்யாணம் முடித்து எப்போ வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளலாம் அப்படிங்கிறதுலையே தான், இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலையே தான் அந்த பழமைவாத சிந்தனையிலேயே இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம முதல்வர் அவர்கள் இந்த பெண்களை எப்படியாவது படிக்க வச்சு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அந்த பெண்கள் அவங்க காலிலேயே நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. அதனால் இந்த பொருளாதார சமநிலை அடையணும் என்பதற்கான வளர்ச்சி திட்டங்கள், கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதனால தான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எந்த கட்சியோடையும் பொருத்தி பார்க்க முடியாது. இது மட்டும் கொள்கை ரீதியாக தேர்தல் அறிக்கையை கூட தயாரிக்கக்கூடியதுன்னு. அதுக்கு நான் ஒரு சில வளர்ச்சி திட்டங்களை மட்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். நான் முதல்வன் 2.0 மூலம் கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு உலக அளவில் நம் இளைஞர்கள் போட்டியிட வழிவகுக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயிலும்
35 லட்சம் மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் அனைத்திலும் 200 கோடி மதிப்பீட்டில் நவீன ஆய்வகங்கள் அமைவது உறுதி செய்யப்படும். கல்வியை முன்னிறுத்தி வளர்ச்சியை எட்டும் வகையில் தமிழ்நாட்டில் பின்தங்கிய பகுதிகளில் உயர்கல்வி சிறப்பு வளாகங்கள் உருவாக்கப்படும். ஆராய்ச்சியும் புதுமையும் செழிக்க மைய ஆய்வகங்களும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னும் தொழிற்கல்வி சிறப்பு மையங்களும் நிறுவப்படும். அனைத்து அரசு கல்லூரிகளிலும் மாணவர்களின் கற்றல் திறனையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தும் வகையில் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் ஏற்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாம இன்னும் சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும். பொள்ளாச்சியில் மொழி போராட்ட வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் காட்சி கூடம் அமைக்கப்படும். தமிழ் மொழி தரவு களஞ்சியம் உருவாக்கப்படும். பள்ளிகள் தோறும் நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட தமிழ் மொழி ஆய்வகங்கள் உருவாக்கப்படும். இப்படி இது இல்லாம மகளிர் குழுவுக்குன்னு 5 மகளிர்கள் தொழில் செய்யறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பிணை இல்லாமல் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். இந்த பிசி எம்பிசி இளைஞர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோட கடன் வழங்கப்படும். அது மட்டும் இல்ல மாவட்டம் தோறும் நிதி அலாட் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்கள் என்னென்ன என்று அது தொகுத்து அந்த திட்டங்கள் தீட்டப்படும். மண்டல வாரியா பிரித்து மண்டலத்துக்கு 20,000 கோடி நிதி அலாட் பண்ணி அந்த மண்டலத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இப்போ இன்னும் இது போல வளர்ச்சி திட்டங்கள் ஏராளம். அந்த பகுதியிலேயே 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதையெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு பார்த்தா இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் மாவட்டத்துக்கு கொண்டுட்டு வரோம், வேலை வாய்ப்புகளை கொண்டுட்டு வரோம். இப்போ ஏறக்குறைய 50 தலைப்பின் கீழ் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆகி இன்னும் 500 வாக்குறுதிகள் நிறைவேற்ற கொடுக்குறீங்கன்னா அப்போ போன 5 வருஷத்துல என்ன செஞ்சீங்க? அப்போ எதுவுமே செய்யலையா? எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளமிட்டு ஃபேக்டரிகள், தொழில் வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் இதையெல்லாம் அமைச்சு வேலை வாய்ப்புகளுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது 2.0 அமையும் போது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் இப்போ நம்ம சொன்ன இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்களை கொடுக்கும்போது இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கை வேற எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது என்ற அளவில் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லை, போன முறை சென்ற ஆண்டு 21 கொடுத்த தேர்தல் அறிக்கையிலே 404 தேர்தல் அறிக்கை நிறைவேறி இருக்கு. எத்தனை நிறைவேறி இருக்கு, எத்தனை செயல்படுத்த முடியல, ஏன் செயல்படுத்த முடியல என்று நம்ம அக்கா கனிமொழி அக்கா இன்னைக்கு அதை அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாததுனால செயல்படுத்த முடியல. 2வது லோக்கல்ல இருக்கிற அந்த மக்களோட ஒத்துழைப்பு இல்லாததுனால செயல்படுத்த முடியல. இந்த திட்டங்களுக்கும் காரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ மீண்டும் 2.0 ஆட்சி அமையும் போது இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தும் போது ஆல்ரெடி தமிழ்நாடு டபுள் டிஜிட் ஜிடிபி வளர்ச்சியில் இருக்குது. இப்போ இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணுமா? இன்னும் இது தமிழ்நாடு என்பது உலக அளவில் தான் போட்டி போடும் அளவுக்கு டெவலப் ஆகியிருக்குமோ, வேலை வாய்ப்பே இல்லாத இளைஞர்கள் அப்படின்னு மற்றவங்களாம் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம முதல்வர் மட்டும்தான், அதாவது கனிமொழி அக்கா தலைமையிலான இந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுசும் சென்று தேர்தல் அறிக்கையை வாங்கி இந்த லட்சக்கணக்கான கோரிக்கைகளை அதை பரிந்துரை செய்து ஆய்வு செய்து அதை தேர்தல் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையாக தயாரித்து இன்னைக்கு மக்களிடம் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் ஒவ்வொரு வாக்காளர்களும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை வாங்கி படிங்க. மற்ற தேர்தல் அறிக்கையோடு ஒப்பீடு பாருங்க. வளர்ச்சி திட்டங்கள் யாரு கொடுக்குறாங்க, யாரு பெண்களை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளி விட்டா போதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலையே
குறியாக இருக்காங்க என்று கம்பேர் பண்ணி பாருங்கள். யார் யாரெல்லாம் இந்த மக்களுக்காக இந்த மக்களை வளர்க்கணும் என்ற எண்ணத்தோடு மட்டும் இருக்கிறார்கள் என்று கம்பேர் பண்ணி பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு போட்டு இந்த முறை 2.0 ஆட்சி அமையும் போது உலக அளவில் வளர்ச்சி பெறும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்துட்டு உறுதியை நம்ம முதல்வர் அவர்கள் கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை என்பது சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை என்று நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. கட்டாயம் அமையும். உங்களுடைய கமெண்ட் என்னன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.